பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹுத்துபா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஜும்மா நாள் அன்று பயான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பள்ளிவாசலுக்குள்ளே வேகமாக நுழைந்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தனியாக தொழுது முடித்ததுக்கு பின்னாடி தனியாக கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி நேரத்தில் வந்தீங்களே ஜும்மா தொழுகைக்கு, ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வயசில் மூத்தவங்களாச்சே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு தெரிந்தது தானே? நீங்கள் வேகமாக வந்ததை நான் பார்த்தேன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட தனியாக கூப்பிட்டு கேட்கும்போது ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. நான் வேகமாக கிளம்பி வரும்போது பாங்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் லேட் ஆயிரும், இன்னும் ரொம்ப தாமதமாயிரும். எனவே பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு வரணுங்கிறது அல்லாஹுடைய அழைப்பு. இதா நூதி அலி ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹ். ஜும்மாவுடைய நாளில் பாங்கு சொல்லப்பட்டுருச்சுன்னு சொன்னால் உடனே அல்லாஹ் தொழுகின் பக்கம் விரைந்து போங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல. அதனால் நான் சீக்கிரமாக கிளம்பி என்ன செஞ்சிட்டேன், தொழுகைக்கு வந்துட்டேன், பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன். இதுதான் காரணம், குளிக்கலை, ஒளி செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னபோது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஒளி செஞ்சுட்டு வந்தாலே போதும் தான், ஒளி செஞ்சுட்டு வந்தாலே தொழுகை கூடிக்கிறது தான். ஆனாலும் ஜும்மா நாளன்று குளிச்சுட்டு வர்றது அது சுன்னத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம், அவங்களுடைய சொல்லு, இதெல்லாம் நிச்சயமாக ஜும்மா நாளன்று குளிப்பதற்கு இருக்கிறது. எனவே ஜும்மா நாளன்று குளிப்பதை அவசியமாக்கி கொள்ளுங்க, கட்டாயமாக்கி கொள்ளுங்க, ஒழுவோடு மட்டும் போதுமாக்கி கொள்ள வேண்டாம் என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம். சில பேரை நாம் பார்த்திருப்போம், ஜும்மா நாளன்று வெள்ளிக்கிழமை என்று குளிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு சொன்னால் குளிக்காமல் ஒளி செஞ்சுட்டு மட்டும் போயிடுவோம், ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு போயிடுவோம். அப்படி இல்லாமல் குளித்து நல்ல முறையில் ஒளி செஞ்சு அழகான ட்ரெஸ் உடுத்தி நாம் என்ன செய்யணும், ஜும்மா தொழுகைக்கு வரணும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு சுன்னத் என்பதை நாம் அறிகிறோம். வல்லல்லாஹு நல்லருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.